சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் உங்களை சோதிக்கின்றது என்பதை உணர்த்தும் 3 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கடவுள் நல்லவங்கள சோதிப்பாங்க, ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. அதே போல தான் குலதெய்வத்தை வணங்குற குலமக்கள் ஒரு சில சோதனைகள் குலதெய்வம் கொடுக்கும். அந்த சோதனைகளை தாண்டி நம்ம வரும்போது குலதெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சோதனையெல்லாம் ஏன் கொடுக்குது அப்படின்னா, அப்பயும் நம்ம குலதெய்வத்தை மறக்காமல் இருக்குமா, நம்ம முன்னோர்கள் வழிபட்ட அதே முறையில் நம்ம குலதெய்வத்தை வணங்குறோமா அப்படிங்கிறத அந்த குலதெய்வம் நம்மளை சோதித்து பார்க்கும். இந்த சோதனையை நம்ம தாண்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறையினருக்கே குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். அப்படி குலதெய்வம் சோதிக்குது அப்படின்னாலே ஒரு சில அறிகுறிகள் நமக்கு காட்டி கொடுக்கும். அதில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல்மணிகளில் உங்களுக்கு அம்பாளின் முகம் தெரிகின்றது அப்படின்னா, ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது நாமே அதை தாமதப்படுத்தினால், அதாவது இந்த வாரம் குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு பிறகு, இல்லை இப்போ வேணாம், எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நம்ம அடுத்த வாரம் போவோம், இல்லை அடுத்த மாதம் போவோம் அப்படின்னு சொல்லி குலதெய்வ கோவிலுக்கு செல்லாமல் ஏதோ ஒரு தடைகளை நாமே போட்டு கொண்டு இருக்கும்போது கண்டிப்பாக குலதெய்வம் இந்த அறிகுறியை காட்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கு திடீர் உடல் உபாதைகள் ஏற்படுத்தும். குலதெய்வம் சோதிக்க ஆரம்பிக்கும். என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப பெரிய நோயெல்லாம் வராது. ஆனால் ஒரு சின்ன உடல் உபாதைகள் வரும். அதன் மூலம் நம்ம கோயிலுக்கு போகாததுனால தான் இப்படி நடக்குதோ அப்படிங்கிற எண்ணத்தை உங்கள் மனதில் விதைக்கும். உடனே நீங்கள் குலதெய்வ எல்லைக்கு செல்வதற்கான சூழலும் ஏற்படும். இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அன்றாடம் நம் செய்யக்கூடிய வழிபாடுகள்லையும் குலதெய்வத்தை செய்யக்கூடிய வழிபாடுகள்லையும் நாட்டம் இல்லாமல் போவது. ஒரு மாதிரி நம்ம வீட்டில் சாமியே கும்பிட வேணாம் அப்படின்னு தோணும், விளக்கே ஏற்ற வேணாம் அப்படின்னு தோணும். இது அனைத்துமே குலதெய்வம் உங்களை சோதிக்கின்றது. இந்த மாதிரி நம்ம எண்ணம் கொடுத்து பார்ப்போம், அதையும் மீறி குலதெய்வத்தை அவள் வணங்குறாளான்னு பார்ப்போம். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 2 நாள் 3 நாள் தான் அந்த சோர்வுத்தனம் இருக்கும். இவ்வாறு இருந்தால் கட்டாயம் உங்களை குலதெய்வம் சோதிக்கின்றது. அந்த நாள்லையும் நம்ம குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்கிறது, நம்ம விரும்பி போய் என்னடா அது சோம்பலாக இருக்குது, அதை விடு, நம்ம ஃபஸ்ட்டு போய் விளக்கு ஏற்றி வைப்போம் நம்ம குலதெய்வத்திற்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி வைப்பது, இது அனைத்துமே குலதெய்வத்தின் சோதனையை தாண்டி நம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த தெய்வம் மனமகிழும். இப்போ 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீரென ஒரு பண நெருக்கடி வரும் அல்லது விரய செலவு. எதுக்கு தான் காசு செலவாயிட்டே இருக்குன்னே தெரியாது. ஆனால் இந்த 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். ஒன்று விரய செலவு வரும் அல்லது திடீர் கடன் பிரச்சனை வரும். என்னங்க சொல்கிறீங்க, இதெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதெல்லாம் நடக்கும்போதும் நம்ம குலதெய்வத்தை மனதார நினைத்து வேண்டும்போது இது அனைத்துமே உங்களுக்கு நிரந்தர கஷ்டமாக குலதெய்வம் ஒருபோதும் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. அது எப்படி சூரியன் முன் ஒரு பனித்துளி இருந்துச்சு அப்படின்னா, சூரியன் வந்தோன்னா அந்த பனித்துளி காணாமல் போயிடும். அதே போல தான் நம்ம குலதெய்வத்தை முழு மனதோடு தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம தெய்வத்தை நோக்கி வழிபாடை தொடர்ந்து மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நம் வாழ்க்கையே சுபிட்சமாக மாறும். இது அனைத்துமே தெய்வங்கள் ஒரு சின்னதாக நம்மளை சோதிப்பாங்க. கண்டிப்பாக தெய்வம் நம்மை கைவிடவே மாட்டாங்க. அதை மட்டும் மன உறுதியோடு நம்புங்க. இது போன்ற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருந்தால் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.